ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிஷா தி வேர்ல்ட். நான் உங்க அனு. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு செம்ம டேஸ்டியான ப்ரோக்கோலி கிரேவி எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். இது சப்பாத்தி, ரொட்டி, நான் இப்படி எல்லாத்துக்குமே செம்ம காம்பினேஷனா இருக்கும். இந்த ப்ரோக்கோலி செம்ம ஹெல்தியான ஒரு வெஜிடபிள். ஆனா இதை வச்சு என்ன பண்றது அப்படின்னு பல பேர் யோசிச்சுட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி கிரேவி ட்ரை பண்ணி பாருங்க, உண்மையாவே செம்ம சூப்பரா இருக்கும். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ள போய் இந்த சூப்பர்பான செம்ம டேஸ்டியான ஒரு ப்ரோக்கோலி மசாலா கிரேவி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ப்ரோக்கோலி உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதுல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அப்புறம் இதுல கேன்சர் வராம தடுக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கு இந்த ப்ரோக்கோலியில. ப்ரோக்கோலி கிடைச்சா கட்டாயம் மிஸ் பண்ணாம கண்டிப்பா சமைச்சு சாப்பிடுங்க. ஆனா நார்மலா எல்லார்கிட்டையும் ஒரு திங்கிங் இருக்கு, இந்த ப்ரோக்கோலி டேஸ்டியா இருக்காது அப்படின்னு. ஆனா இதுவும் காலிஃப்ளவர் போல தான். காலிஃப்ளவர் வச்சு நாம என்னென்ன ரெசிபிஸ் செய்யறோமோ அதே சேம் டிட்டோ இந்த ப்ரோக்கோலியிலையும் நாம ட்ரை பண்ணலாம். செம்ம டேஸ்டியா இருக்கும். இந்த வீடியோல நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த ப்ரோக்கோலி கிரேவி வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. உண்மையாவே அட்டகாசமான சுவையில நீங்களே திரும்ப திரும்ப செஞ்சு கொடுப்பீங்க. இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போகலாம். இந்த கிரேவி ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி ப்ரோக்கோலியை நாம பிளான்ச்சிங் பண்ணணும். பிளான்ச்சிங் அப்படின்னா இப்படி கொதிக்கிற தண்ணியில நாம பூவா கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த ப்ரோக்கோலியை அந்த கொதிக்கிற தண்ணியில போட்டு இது கூட 1/4 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி இதை நாம ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கணும். அதுதான் பிளான்ச்சிங். இதை ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை. 1 or 2 மினிட்ஸ்ல இப்படி சட்டுன்னு நாம எடுத்துடலாம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது கூட கிரேவியை ரிச் டேஸ்டாக்க 5 முந்திரி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 பல்லு பூண்டு, ராவா நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு பழுத்த தக்காளியை ராவா கட் பண்ணி இது கூட நம்ம சேர்த்திக்கலாம். இது கூட 4 to 5 பல்லிக்காய் சில் எடுத்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்திக்கங்க, இல்லாட்டி இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை இப்போ நல்லா பேஸ்ட்டாக இது போல் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது இப்போ இருக்கட்டும். இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கங்க. ஆயில் சூடானதும் 1/2 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு நாம் அரைச்ச விழுதை இப்போ நாம் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நாம் ராவா அரைச்சதுனால இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நாம் இப்போ நல்லா கிளற விட்டுக்கலாம். ஸோ ஆயிலையே இது எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இதோட பச்சை வாசனை எல்லாமே போகணும். மிக்ஸி கழுவின தண்ணியை கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு கொதி வர்ற வரைக்கும் நாம் வச்சு எடுத்துக்க போகிறோம். அப்போ தான் இதோட பச்சை வாடையெல்லாம் போகும். ஸோ நல்லா இப்படி ஒரு மிக்சிங் கொடுத்துட்டு இது இப்போது ஒரு கொதி வர்ற வரைக்கும் நாம் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இது போல் நல்லா ஒரு கொதி வந்ததும் இதோட பச்சை வாடையெல்லாம் இப்போ சூப்பராக போயிருக்கும். இப்போது இது கூட நாம் ஆல்ரெடி பிளான்ச்சிங் பண்ணி வச்சுருந்த அந்த ப்ரோக்கோலியையும் சேர்த்து இதையும் நாம் நல்லா ஒரு மிக்சிங் கொடுத்துடலாம். ஆல்ரெடி 1 or 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆகிருக்கும். இந்த மசாலா கூட சேர்ந்து இதுவும் இப்போ 1 நிமிஷம் நல்லா வெந்தால் போதும். இதை ஓவர் குக் பண்ணணும் அப்படின்னு இல்லை, சட்டுன்னு 1 or 2 மினிட்ஸ்லேயே இது நல்லா குக் ஆகிடும். ஸோ ஜென்டிலாக ஒரு மிக்சிங் கொடுத்துட்டா போதும். இது போல் நல்லா கிளறி விடுங்க. அவ்வளோதான். இப்போது இதோட பச்சை வாசனையெல்லாம் போய் இதுவும் ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. கோழியும் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இது கூட நாம் சில மசாலா பொருட்களை சேர்த்திக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 3/4 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள். நீங்கள் காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு கலருக்காகத்தான், இது இல்லைன்னா நார்மல் மிளகாய்த்தூள் சேர்த்திட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் இப்படி நல்லா ஒரு ஜென்டில் மிக்ஸ் கொடுத்துக்கலாம். ஆல்ரெடி மசாலா எல்லாமே நல்லாவே பச்சை வடை போயிருச்சு. இந்த மசாலா பவுடர்ஸ் மட்டும் இது கூட 1 or 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆனால் போதும். ஸோ 1 or 2 மினிட்ஸ் மட்டும் இப்படி வச்சுட்டு நாம் ஓப்பன் பண்ணால் இது சூப்பராக கமகமானு நம்மளுடைய ப்ரோக்கோலி கிரேவி செம்மையாக இப்போ ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதை இன்னும் ரிச்சாக்க ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்திக்கங்க. சுகர் சேர்த்துனதும் இதையும் ஒரு ஜென்டில் மிக்ஸ் கொடுத்துட்டு ஃபைனலாக இது கூட கொத்தமல்லி தலைகளை தூவி இறக்கிடலாம். ஆனால் கொத்தமல்லிக்கு பதிலாக கஸ்தூரி மேத்தியை க்ரஷ் பண்ணி போட்டால் இன்னும் கமகமான அட்டகாசமான டேஸ்ட் கொடுக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய ப்ரோக்கோலி கிரேவி செம்ம யாகமான வாசத்தோட அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு.
பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. உண்மையாகவே டேஸ்ட்டும் வேறு லெவலில் ரிச்சாக இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்னது போல் சப்பாத்தி, ரொட்டி, நான் அது மட்டும் இல்லாமல் ஒயிட் ரைஸ் கூடவும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரொக்கோலி கிரேவி உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்ருக்குற ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.